அல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இந்த பலிப்பீடத்திலே நிற்க வைத்த என் அப்பா இயேசுவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட அருமையான பாஸ் இம்மான்மேல் அருமையான பாசுடைய மருமகன், அவங்களுடைய சபைக்கு எத்தனையோ வருஷமாக இம்மான்வேல் தெரியும். 2007 அதுக்கப்புறம் 2013 வரையிலும் விஜிபிலேருந்து அதுக்கப்புறம் சொல்லிட்டு எனக்கென்று ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அதை செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்து பிறகு இம்மானுவேலை சந்தித்தேன். அப்போ ரொம்ப சின்ன பிள்ளை, மேரேஜில் ஆகலை. அப்போ நல்ல உற்சாகமாக விஜிபியில் நல்ல உண்மையான ஒரு ஊழியராக இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் சந்தித்து இந்த மான்ஃபோர்ட்டில் பேரன் படிக்கிறான். அதில் அவருடைய பிள்ளைங்களும் படிக்குது. அங்கே நாங்கள் சந்தித்தோம். ஐயா எனக்கு தெரியுது ஐயா அப்படின்னாரு. அப்போ சந்தித்து இப்போ தான் ஒரு போன வருஷத்தில் சந்தித்து அப்புறம் அவருடைய சபைக்கு போனேன். ரொம்ப கேள்வியெலாம் கேட்டார் பாருங்க. நல்ல ஊழியம் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு சில கேள்வியெல்லாம் கேட்டு அது தெரிஞ்சுக்கிட்டாரு. கேள்வின்னா என்னை கேள்வி கேட்கல, இதெல்லாம் எப்படியா அப்படின்ட்டு என்னை எப்படி டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சபையில் கூப்பிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். அதை பார்த்து எப்படி ஆகிலும் எங்கள் மாமனார் சர்ச்சுக்கு போகணும் நீங்கள் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. எத்தனை மாதம் கடந்து போயிடுச்சு. கர்த்தர் இந்த நாளிலே இங்கு வர கர்த்தர் கிருபை தந்தபடியினால் இந்த ஊழியத்தை ஒழுங்கு பண்ணின பாஸ்டர் இம்மானுவேலுக்காக அவருடைய மனைவி நல்ல அழகாய் பாருங்கள், சிங்கக்குட்டிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? அல்லேலூயா. நல்ல அருமையான பாடலை பாடுகிற மகள். கடந்த இதில் கூட ப்ரைஸ் வாங்கினாங்க போல். அப்படி ஒரு இந்த ஊழியத்தை ஒழுங்கு பண்ணி அவங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உடனே எப்படி இருப்பாங்க என்று ஆவிலே உணர்ந்து, ஏன்னா அனாவசியமாக யாரையும் ஏற்ற மாட்டார். நான் அவருடைய கொஞ்ச நேரம் பழக்கத்தில் நான் பார்த்தேன். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய 35வது வருஷம் அடியெடுத்து வழிக்கிறேன். எத்தனையோ ஆயிரக்கணக்கான சபைகள், ஆயிரக்கணக்கான ஜனங்களை இந்தி தெலுங்கு எல்லாம் பார்த்துட்டு இங்கே அவர் பார்த்த உடனே அவருடைய ஒரு பரிசுத்த ஆவிலே நிறைந்த ஒரு தேவ மனுஷரை நான் பார்த்தேன். அல்லேலூயா. ஆமாம். அதனால் ஐயாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்ன அழகாக பாடுறார் சுதி. அல்லேலூயா. என்ன அருமையாக பாட்டு. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாசம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லணும். ஆமாம். கொஞ்ச நேரம் எழுந்து நின்று, எல்லாம் எழுந்து நின்று எல்லாரும் பட்டுன்னு எழுந்துருங்க. அல்லேலூயா. தகப்பனே என் தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே,
கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போகவில்லை. கைகளை உயர்த்தி சொல்லுமா, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறே, என்னை தள்ளாட விடமாட்டே. அல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி நல்ல உற்சாகமா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. நல்ல உற்சாகமா. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகளுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறார். படுத்துறங்கி மகளுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றார். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தரினோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோதரிப்பேன், அறிவு கட்டா பேரமை நீ பாதுகாக்கவே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோதரிப்பேன், அறிவு கட்டா பேரமை நீ பாதுகாக்கவே. நீர் விரும்பத்தக்கவை, தூய்மையானவை, விரும்பத்தக்கவை, தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்க செய்து ஜெயம் எடுப்பேன். எல்லாரும் 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 அவைகளையே தியானம் செய்கிறேன். உரக்கரபலந்தரபா, ஓரி பல பர பல பர பல கரபா, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். நல்ல ஆவியை உற்சாகப்படுத்துங்க, ஆவியை அனல்மூட்டுங்க. ஓரி பலந்தரபா, அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். நல்ல ஆவியை உற்சாகப்படுத்துங்க. உரக்கரபலந்தரபா, ஓரி பலந்தரபா, கபலபா, ஓ கபா 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 கபா, ஓ ரிபி ரிபி அந்தர
உரி மரந்தரமோ உரி பலம் நந்தனா. எஸ் 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 எஸ். ஆவிகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயமேடு. கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரையிலும் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிற இந்த நல்ல ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மத்தேயு 10:20 படி பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளாயிருக்கிற பிதாவின் ஆவியானவர் உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்னீங்கப்பா. ஆமாண்டவரே, எசேக்கியேல் 3:27 படி நீ பேசும் பொழுது உன் வாயை நான் திறப்பேன்னு சொன்னீங்க டாடி. ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா. யாத்திராகமம் 4:12 படி மோசேயின் வாயோடு இருந்து பேசின தெய்வம் அல்லவா நீர். லூக்கா 12:12 படி அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ரேமமாய் இறங்குவேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. ஆமாப்பா. 19ஆம் சங்கீதம் 14 படி என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் புருதியாய் வரட்டும். மீதியான நேரங்களை பொறுப்பேற்று நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லணும். உங்கள் பார்வையெல்லாம் இந்த கழுதை மேலே தான் இருக்கணும். அல்லேலூயா. தயவுசெய்து நான் எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பேன். ஆமாம், தூங்குனா உங்களை தட்டி எழுப்புவேன், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் அசந்து தூங்கிட்டாலும் நான் உங்களை கண்டிப்பாக எழுப்புவேன். அல்லேலூயா. அதுதான் என்னுடைய வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து நல்ல வாசிங்கம்மா, நல்ல வாசிங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆமென். அல்லேலூயா. நான் அவர்களை, அல்லேலூயா, நான் அவர்களை அப்படி படிக்கூடாது. நான் அவர்களை, அல்லேலூயா, நான் என்றால் எங்கள் அப்பா இயேசு. அல்லேலூயா. அதிகாரமுடையவர். ஆமாம். மத்தேயு 28:18 சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்தவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யாத்திராகமம் 3:14 சொல்லுகிறது, இருக்கிறவராகவே இருக்கிற தெய்வம் நம்ம அப்பா இயேசு. மல்கியா 3:6 வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறவர். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். மத்தேயு 28:20 சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் எப்படி இருக்காரா? அல்லேலூயா, உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அங்கே உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு, இங்கே என்ன பண்ணுறாரு? உயிரோடு கூட இருக்கிற தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை, எழுந்தவரை செத்தவரிடத்தில் எப்படி தேடுறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் உயிரோடு கூட இருக்கிற தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறார் என்று அதை நல்லா புரிஞ்சிட்டோம்னா கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆமாம். இப்போ நான் அவர்களை என் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். அம்மா என்ன பார், என்ன பார், அங்கே டிவி இருக்கோ, டிவியில் பார்க்குறியா? சரி சரி சரி. தெரியலையா? நீ சரியா தெரியலையா? தெரியுதா? ஆமாம். கர்த்தர் எப்படியோ உன்னுடைய மெய்வாய் செவி அங்கங்கே பார்க்காதீங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒருத்தர் திரும்பினாலே மெசேஜ் மாறிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் லூக்கா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சில வசனங்களை வாசிக்க சொல்கிறேன், சில வசனத்தை சொல்லுகிறேன். நான் வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். யாரு? இயேசு. அல்லேலூயா. ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அவர் மேல நோக்கமா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமா, அவர் மேல் நோக்கமா இருக்கணும். பிரசங்கிக்கிற யாரா இருந்தாலும் அவங்க மேல நோக்கமையே 1 யோவான் 4:4 படி உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். அல்லேலூயா. பெரியவர். அவர் என்ன பண்ணுவார்? மத்தேயு 10 ஜெபத்தில் சொன்ன பாருங்க, 10:20. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற பிதாவின் ஆவியானவர். வாஸ்தியா? அல்லேலூயா. நான் தான் சொல்கிறேனே, நான் பாட்டு பேசிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அவர் பேசுவார், நான் பாட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். இதுதான் அல்லேலூயா. ஆமாம், பாப்பா ரொம்ப இப்போ தான் கீபோர்டெலாம் வாசிக்குது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நான் அவர்களை என் தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். அது என்ன அர்த்தம்னா, இந்த பரிசுத்த நாளில் 7 விதமான பலி, 7 விதமான ஆசீர்வாதம் இதில் இருக்குது. அல்லேலூயா. அநேகருக்கு இது தெரியாததுனால தான் ஒரு வாரம் வந்து 2 வாரம் காணா போன கிறிஸ்தவர், அது வீணாக போன கிறிஸ்தவர். உங்களை சொல்லலை, நீங்களாம் வந்துட்டீங்க. அல்லேலூயா. ஆமாம், ஒரு வாரம் வந்துட்டு 2 வாரம் வரல, அப்புறம் லாஸ்ட் வாரம் வரல. முதல் வாரம் பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும். கம்யூனியன் முதல் வாரம் ஐயா, முதல் வாரத்தில் பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும், டைட்டாக இருக்கும், இடமே இருக்காது. ஆமாம், அது விசுவாசம் அல்ல. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த காலம்லாம் போயிடுச்சு. நான் அந்த தயவு செய்து உங்களை ரொம்ப கூர்ந்து கேட்குறேன், அந்த காலம் போயிடுச்சு. இப்போது நம்ம பலப்படுற காலம். அல்லேலூயா. எவ்வளவு தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவும் பாதுகாப்பு நமக்கு உண்டு. நீங்கள் நியூஸில் ஒவ்வொரு நாளும் நியூஸ் எடுத்து பார்த்தா, இந்த அமெரிக்கா தேசத்தில் ஒரு பக்கம் நெருப்பு, வரலாறே காண முடியல, ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பக்கம் நெருப்பு, ஒரு பக்கம் பனி. அல்லேலூயா. ஆமாம், ஆட்சி அமைக்கிறதுக்கே சரியாக முடியல. ஏதோ உள்ள மறைவாய் போய் ஆட்சி அமைக்க பார்க்குறாரு அந்த ட்ரம்ப். அல்லேலூயா. அந்த அளவுக்கு இந்த கடைசி காலத்தில் நம்ம நிற்கிறோம். திடீர்னு சமரசம், நாங்கள் இஸ்ரேவேலில் காசாவும், திடீர்னு பார்த்தா குண்டு மழை போகிறது. அவங்கவுங்க வீடுகளை விட்டு ஓடி போய் எங்கே ஒளியறதுனே தெரியல. அதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவ்வளோ வேதனை இருக்குது. ஆனால் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, நல்ல பலனை கொடுத்து, நல்ல ஆகாரத்தை கொடுத்து நம்மளை பாதுகாப்பு வச்சா, அல்லேலூயா, நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறோம். அல்லேலூயா. நீங்கள் வந்துட்டீங்க, வராதவங்களை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு தேவனுடைய ஆலயம் என்றால் என்ன என்று தெரியல. தேவனுடைய ஆலயம் என்றால் தெரியல, போதகர் என்றால் தெரியல. அல்லேலூயா. ஆமாம், ஊழியன்னா தெரியல. இதெல்லாம் தெரியாததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுடைய ஆலயத்துக்கு வர பயப்படுறோம். வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. பயமாக இருக்குது. பெரிய ஒரு வாரம் வந்துட்டு போயிட்டோம்னா
இந்த உலகத்தில் என்னமோ சாதித்தது போல் இருக்கும். நல்லா கவனிங்க. அந்த ஒரு 2-3 ஹவர் இங்கே வந்துட்டு போகிறதுனால எதையோ சாதித்தது போல காணப்படும். ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம எங்கெங்கேயோ போகிறோம், எங்கேயோ வரோம், கேஷுவலாக போகிறோம், கேஷுவலாக வரும். ஆனால் தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்ட உடனே அதில் இருக்க ஐயா ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், நல்ல அலையிலேயே சொல்லுங்கள், அல்லேலூயா. ஆமாம், நம்ம பாஷையில் சொன்னால் ஊரு கதை ஊர் நியாயம்லாம் சொல்லும் போது தூக்கமே வராது. அல்லேலூயா. ரெண்டு பெரியம்மா பேசிட்டு இருக்கிறாங்க. நான் கூர்ந்து கவனிச்சுன்னு இருக்கேன். இந்த அம்மா என்ன சொல்லுது, சவுண்டே கேட்கல. அது சொல்லுது, இந்த பாட்டியம்மா அப்படின்னு. அது சொல்லிட்டு அவங்க போயிடுச்சு. இப்போ இந்த பாட்டியம்மா கேட்டேன், ஏம்மா என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னியே, என்னம்மா அப்படின்னு கேட்டா, இல்லையா அந்த 3வது தெரு பையன் 4வது தெரு பொண்ணை கூட்டின்னு போயிட்டானா. அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, அவ்வளோ நேரம் 1/2 மணி நேரம் பேசுது. கால் வலி இல்லை, கொஞ்ச நேரம் ஆராதியத்துக்கு கால் வலி, முட்டி வலி, குட்டி வலி, எல்லா வலியும், இடுப்பு வலி, எல்லா வலியும் வருது. ஆனால் பொங்கல் பரிசுக்கு போய் நிற்கிது. எவ்வளோ தூரம்லாம் போய் நின்று அல்லேலூயா 2 ஹவர் அந்த ஒரு கரும்புக்கு அந்த பரிசுக்கு போய் நிற்கிது. அப்போ கால் வலியில் கால் வலி பாஸ்டர், ஏம்மா உட்காந்து ஆராதிக்கிற, கால் வலி பாஸ்டர். சபைக்கு வந்தாதான். ஏன் அப்படின்னா தேவனுடைய ஆலயம் என்றால் தெரியல. அல்லேலூயா. அப்போ இதில் சொல்கிறாரு, நான் அவர்களை என் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். ஏன்னா கஷ்டம், நஷ்டம், வேதனை, துன்பம் இந்த உலகத்தில் நிறைஞ்சு போய் கிடக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இந்த ஆலயத்தை கர்த்தர் இப்போ இல்லை, இப்போ தற்செயலாக ஆலயத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற ஆலயத்தை தற்செயலாக அவர் உண்டாக்கலை. எப்போ உண்டாக்குனாரு? நீங்களும் நானும் உண்டாகிறதற்கு முன்பே இந்த பரிசுத்த ஆலயத்தை அவர் நியமிச்சிட்டார். அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், நீங்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்கம்மா. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. 3ஆம் வசனம் வாசிங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தார். நல்ல கவனிங்க. 6 நாளும் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அப்போ 6 நாளும் நமக்கு வேலை உண்டு, 7ஆவது நாள் கம்பல்சரி. இந்த உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா 6 நாள் வேலை, 7ஆவது நாள் என்னது? லீவ். தேவன் உண்டு பண்ணாரு, உலகத்தான் உண்டு பண்ணலை. இது அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உலகத்தான் உண்டு பண்ணின ஓய்வு நாள் இல்லை. 6 நாள் அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆவது நாள் ஓய்ந்திருந்து அந்த நாளை என்ன பண்ணாராம்? தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து
அந்த நாளை ஆசீர்வதிக்கிறார். உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற நாள் இது. அல்லேலூயா. வீட்டில் எவ்வளோ கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் இருந்தாலும் 7வது நாள் நம்மை கொண்டு வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த ரகசியம் புரிஞ்சிட்டா ஒரு வாரம் கூட லீவ் போட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா வாசிங்க. அதை பரிசுத்தமாக்கினார். அதை பரிசுத்தமாக்கினார். அப்போ 6 நாளும் நம்ம எப்படியெல்லாம் இருந்தோமோ 7வது நாள் வந்து தேவனுடைய ஆலயத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். ஆமாங்க. நீங்கள் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமா. உபாகமம் 5:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்கணும். ஐயா, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த உலகத்தான் சொல்லுவாங்க, போவான் வருவான் திம்மப்பன், ஒரு காலில் நிற்பான் திம்மப்பன். அது என்ன தெரியலையா? பாருங்க, கரெக்டாக சொல்கிறார் பாருங்க. கதவு அது போவும் வரும், போவும் வரும், அங்கே நிற்கும். அல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, இந்த கட்டளை 6 நாள் நீ வேலை செய்து 7வது நாள் என்ன பண்ணோம்? ஓய்ந்து இருக்கணும். யாருடைய நாள் இது? கர்த்தருடைய பரிசுத்த நாள். அந்த பரிசுத்த நாளை நீ யாராக இருந்தாலும் சரி, அது தேவனுக்கென்று செலவு பண்ணணும். எப்படி அப்படின்னா, நீ 6 நாள் வேலை செய்கிறீங்க, 7வது நாள் கர்த்தருடைய சபைக்கு வரீங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுனால நீ 6 நாள் வேலை செஞ்சு பாருங்க, அந்த வேலையின் ஊதியம், அந்த சம்பளம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும். பாஸ்டர் நடுவில் சொன்னார், நீங்கள் எத்தனை பேர் ஆரம்பத்துலேருந்து கவனிச்சிங்களே தெரில. அவர் சொன்னார், நீ ஆலயத்துக்கு 6 நாள் நீ இருந்துட்டு 7வது நாள் உன்னை ஆசீர்வாதத்தை பெற்று போங்க அப்படின்னு சொன்னார். அப்போ 6 நாளும் நீ வேலை செய்து 7வது நாள் கர்த்தருடைய பரிசுத்த நாள். நீ வரும்போது இந்த 6 நாள் வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கே தெரியாது. திரும்பியும் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வரும்பொழுது அதை கர்த்தர் அந்த மாதம் முழுவதுமாக அந்த வேலையின் ஆசீர்வாதத்தை உனக்கு அந்த மாதம் நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கலாம். இதான் ரகசியம். நான் சொல்கிறேன் பாருங்க. இல்லையா, நான் ஞானஸ்தானம் பெற்ற, அபிஷேகம் பெற்ற ஆலயத்துக்கு தான் போகிறேன், ஆனால் கஷ்டம், இன்னும் கடன் பிரச்சனை, இன்னும் கடத்தில் இருக்குது. சில வண்டிங்க கடத்திலேயே ஓடும். கடன் வாங்கிறதுக்கு 5 அஞ்சாது. 10 ரூபா வாங்கும், 10 ரூபா அடிக்கிறதுக்கு 20, 20 வாங்கிட்டா அதை அடிக்கிறதுக்கு 40. இப்படியே போய் இன்னைக்கு 23 லட்சத்தில் வந்து நிற்கிது. எங்கள் குடும்பத்தில் சொல்கிறேன், 23 லட்சம் கடன் வாங்கி 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 இப்போ அதை அடைக்கிறதுக்கு முடியாமல் நாங்கள் செத்து போயிடலாமான்னு பார்க்குறோம். அல்லேலூயா. ஏன்? நல்ல வேலை தான், நல்ல வேலை, பிள்ளைங்க சம்பாதிக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் சர்ச்சைக்கு போக மாட்டாங்க. நைட்டெல்லாம் படம் பார்த்து, ஞானஸ்தானம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, கம்யூனியன் எடுக்கிறவங்கள பற்றி தான் சொல்கிறேன் நான். நைட்டு ஃபுல்லாக படம் பார்க்குறது, காலையில் டயர்டு, அப்புறம் திங்கக்கிழமை ரொட்டீனாக வேலைக்கு போகிறது. எப்படி ஆசீர்வாதம் வரும்? அல்லேலூயா. 6 நாள் வேலை செய், 7வது நாள் தேவனுடைய சமூகத்தில் நீ என் சமூகத்தில் வா, நான் உன்னை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். அல்லேலூயா. அந்த நீ செய்த அந்த ஊதியத்தை நமக்கே தெரியாது.
தூதரை கொண்டு அதை ஆசீர்வதிப்பார். அதாங்க ரகசியம். அது தெரியல. நீங்கள் ஏசாயா 58 அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க சீக்கிரம். ஓய்வு நாளாகிய நாளிலே என் பரிசுத்த ஓய்வு நாளாகிய உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, நல்ல கவனிங்க, உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் சொந்த இருந்து. பேச்சு கூட பேசவானான்றாரு. அல்லேலூயா. சொந்த பேச்சு கூட பேசவானா. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும், ஐயா மனமகிழ்ச்சி நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை எவ்வளவு சொல்றாரு பாருங்க. இந்த வசனம் நீங்க நல்ல ஒவ்வொரு நாளும் படிச்சு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி, மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். அப்போ எப்படி இருப்ப நீ? இந்த ஓய்வு நாளை நீ பரிசுத்தமா ஆசரிக்கணும். சாதாரண இல்ல. அதான் சொன்ன போவான் மரும அப்படி இல்லை. நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும்னா உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வரணும். அல்லேலூயா. நீங்க யாத்திராகமம் 19 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 19:15. அவன் ஜனங்களை நோக்கி 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள். பாருங்க, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்படுத்திருங்கள், மனைவியிடத்தில் சேராதிருங்கள் என்றான். மனைவியிடத்தில் சேராதிருங்கள். அல்லேலூயா. சனிக்கிழமையான கொண்டாட்ட நாள் இல்ல. அல்லேலூயா. அது ஆயத்தமான நாள். நல்ல கவனம் வச்சுங்க. அது ஆயத்தமான நாள். 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்படுங்கள். தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த நாளுக்கு வருகிற என் பிள்ளைகளே, மோசே ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க உங்களை ஆயத்தப்படுத்துங்க. இஷ்டம் போல ஜாலியா இருந்துட்டு காலியா வராதிங்க. அல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரத்தோடு நீங்க வரும்போது, உபாகமம் 28:6 சொல்லுகிறது, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அந்த உற்சாகத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு, அம்மா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அந்த இது கிடைச்சிச்சு உங்களுக்கு. நிமிருங்க, சாயாதீங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்தனால நீங்க அந்த ஆவியில நிரம்பி, ஐயா சொன்னார்ல, அப்படியே ஆராதிக்காதீங்க, அந்த உற்சாகப்படுத்தணும். இந்த சரீரம் ஜென்ம சுவாப சரீரம். இந்த சரீரத்தை என்ன பண்ணும்? உற்சாகப்படுத்தணும். அல்லேலூயா. அனல் மூட்டணும். 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்றாரு, நான் அவருடைய சமூகத்திலே அனல் கொண்டேன், அவரை தியானிக்கையில் எனக்குள்ளாக அக்கினி மூண்டது. அல்லேலூயா. அவரை தியானிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது நமக்குள்ளாக அக்கினி மூலணும். அதுதான் ஆராதனை. இவர்கள் செய்யும் ஆராதனை. அல்லேலூயா. நீங்க ரோமர் 12:2 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நீங்க யோவேல் 2:13 வாசித்து பாருங்க. உன் இருதயத்தை கிழித்து கர்த்தரை ஆராதிக்கணும். கையை தட்டுனா வராது. அல்லேலூயா. கையை உயர்த்தினா வராது. நல்ல வாய்களை தரனா வராது. ஆமா. அப்ப தேவனுடைய சமூகத்தில் நீ வந்தினா 14ஆம் வசனம் வாசிமா. ஏசாயா 58:14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பாருங்க, அப்பொழுதுதான் நீ இதெல்லாம் செஞ்சினா. இந்த 13ஆம் வசனம் கடகடன்னு வாசிங்க சீக்கிரம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. உனக்கு இஷ்டமானதை செய்யாதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வாரம் வந்துட்டு 2 வாரம் காணா போய், 3 வாரம் காணா போய், கடைசி கம்யூனியன் வாரம் வரும் பாருங்க. அப்படி அல்லேலூயா, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி.
உன் காலை விலக்கி ஆ. உன் வழிகளின்படி நடவாமலும். உன் வழிகளின்படி இல்லையா? ஒரு கல்யாணம், சொந்தக்கார கல்யாணம், பக்கத்து வீட்டுக்கார் கல்யாணம், அல்லேலூயா, எந்த காரும் ஆனா அல்லேலூயா, அப்பாவுடைய காருக்கு அல்லேலூயா நீ ஏறினா கர்த்தர் உன்னை சீக்கிரம் வாசிங்க. உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து, சொந்த பேச்சை பேசாமல் இருந்து, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி, மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி, அதை மகிமையாக எண்ணுவாயானால், அதை மகிமையாக எண்ணுவாயானால், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில், ஐயா, பூமியிலே உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, ஏறி இறங்கும்படி பண்ணி, உன் தகப்பனாக யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. யாருடைய வாய் சொல்லிட்டு? கர்த்தருடைய வாய் எது? இதான் எப்படி திறக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அப்படி திறந்தாருன்னா நம்மை போஷிக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வேதத்தை திறந்து வாசிக்கணும், தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும். அதை வாசித்து 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 பார்த்தீங்கன்னா அந்த சுவை உங்களை விட்டு போவே போகாது. எப்போ அதான் 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்கிறார்ல, தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. ஆத்திரமாக வரக்கூடாது, சோத்திரமாக வரணும். அல்லேலூயா. ஆமாம், அப்படி தான் வரணும், தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். எத்தனை மணிக்கு ஆராதனை? 7:15 7:30. அல்லேலூயா. 7:30 நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமாம், மீதும் தேவனுடைய சமூகத்தில் அந்த சந்தோஷம் இருந்துச்சுன்னா 7:30 மணிக்கு ஆராதனை 7:25 வந்துடணும். ஐயா 7:30 மணிக்கு வந்துருங்கன்னாரு. அல்லேலூயா. எத்தனை மணிக்கு வந்தேன்? 7:25 வந்துட்டேன். ஷார்ப்பாக வந்துட்டீங்கன்னு அவ்வளோ உற்சாகம். அல்லேலூயா. ஏன்னா அண்ட சராசரங்களையும் படைத்தவரை பிரசங்கிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஆவலோடு போய் காத்திருந்தா எங்கள் அப்பா இயேசு அந்த ஆவலை பார்த்து, அல்லேலூயா, ஏசாயா 44:1-2 வசனத்தில் 3ஆம் வசனம் சொல்ற, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். சில பேருக்கு ஆசீர்வாதம்னா காரு, பங்களா, பெரிய வீடு அதல்ல. அல்லேலூயா. ஒரு சின்ன வீடு இருந்தாலும் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறது தான் ஆசீர்வாதம். ஆமாங்க, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். யாக்கோபுக்கு 2 பரிவாரம். அல்லேலூயா. ஆமாம், எல்லாத்தையும் என்ன பண்ணார்? அக்கறைப்படுத்திட்டு திரும்ப அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் போய் யாருமே இல்லை, தேவனோடு போராடி என்ன கேட்குறாரு? ஆண்டவரே, இன்னும் ஆடு மாடு தாரும், இன்னும் நிறைய பொண்டாட்டிக்கு தாரும் கேட்டாரா? தேவரீர் என்னை ஆசீர்வதியும். இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. அவங்களுடைய அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம், எவ்வளோ ஆசீர்வாதத்தை அவங்க அண்ணனுக்கு கொடுக்க மீத ஆசீர்வாதம் இருக்குது. அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா? என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், அதாங்க ஆசீர்வாதம். அதனால தான் மத்தேயு 6:33 சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கணும். யாக்கோபின் ஆசீர்வாதம் தான். யாக்கோபின் சுதந்திரத்தை நான் உனக்கு தருவேன்.
ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டுன்றார். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு நமக்கு அந்த பாத்திரம் இல்லை, அப்படி தானே? அந்த பாத்திரத்தை பெறணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கணும். அல்லேலூயா. அங்கே எங்கே பார்க்கக்கூடாது, அவங்க இப்படி எப்படி எப்படி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்ம பாட்டுட்டு ஆண்டவரை துதிக்கிறாங்களா, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களா, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்களா, அதிலேயே போகணும். அல்லேலூயா. அதுதான் ஆராதனை, அதுதான் தேவனுக்கு உகந்தது. அவங்க கையை தட்டினா நமக்கு இல்லை, நமக்குள்ளே இருந்து வரணும். அல்லேலூயா. மத்திய 12:34 சொல்கிறார்ல, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசணும். உன் இருதயத்தில் அந்த நிறைவு இருக்கணும், கர்த்தருடைய அபிஷேகத்தின் நிறைவு இருக்கணும், தேவனுடைய கிருபையின் நிறைவு இருக்கணும். அந்த நிறைவு இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே நம்ம சொல்ல தேவையில்லை. கையை தட்டு, இந்த கையை உயர்த்தி துதி, அல்லேலூயா சொல்லவே தேவையில்லை. ஆண்டவர் நமக்கு அந்த நிறைவை கர்த்தர் கொடுப்பார். வேக வேகமாக இன்னும் 20 நிமிஷம்தான் இருக்குது. அல்லேலூயா. இந்த 20 நிமிஷத்தில் 7 பாயிண்ட் சொல்ல முடியுமான்னு தெரில. அல்லேலூயா. உங்களை சரி பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓய்வு நாள், பரிசுத்த நாள். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் நம்ம வரும்பொழுது முதல்ல எழுதிக்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல்ல என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆராதனை முதல்ல என்ன செய்கிறாங்க? முதல்ல நான் வரலையா, வந்தால் தெரியும். என்ன சொல்லுங்க, யாருன்னா சொல்லுங்க. முதல்ல என்ன நடக்குது? இப்போதான் யாரோ சொன்னீங்களே, சோத்திரம். அல்லேலூயா. அந்த சோத்திரம் தான், அந்த ஸ்தோத்திரத்தில் பாருங்கள், 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். சீக்கிரமாக டக்குன்னு வாசிங்க. 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு. பாருங்க, நீ ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்தில் நீ அந்த ஸ்தோத்திரத்தோடு கலக்கும் போது அவர் பாட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. இது எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து அவங்க ஸ்தோத்திரம் தானே நடக்குது, இல்லைங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த ஸ்தோத்திரத்தை என் தேவன் அங்கீகரிக்கிறார். அந்த ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீ ஸ்தோத்திரத்தை செலுத்தும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தும் போது உன்னுடைய வழியை அவர் செவிப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க. நீங்கள் ஏதோ சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்கிறது இல்லை. அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரத்தை 102ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தின்படி நான் வாசிக்கிறேன். வாசிங்கன்னு சொன்னால் எடுத்து வாசிங்க. திக்கற்றுடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல, அதை அங்கீகரிக்கிற தேவன். ஸ்தோத்திரத்தை நம்ம அலட்சியம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் நடக்குது, ஸ்டார்டிங் ப்ரேயர் நடக்குது, நீங்கள் அந்த ஸ்டார்டிங் ப்ரேயரில் இருந்து நீங்கள் கர்த்தரை நீங்கள் பாட்டுட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தால் என்னென்ன நடக்குதோ அதை ரிசீவ் பண்ண கற்றுக்கணும். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் நான் கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு நான் மெசேஜில் தான் மைண்டு போயிருக்கோம். இப்போமா அதுக்கு தான் முன்னாடி போய் என்னென்ன நடக்குது அதெல்லாம் உள் வாங்கி கொள்ளுவேன். அதுதான் சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. அதை உள்வாங்கணும். நீங்கள் வரும்போது என்ன நடக்குது, இது கடைசி காலம். நல்லதான் சத்தியம் பேசுவாங்க, ஆனால் அதில் ஒன்லி ஜீசஸ் இருக்கும், தெரியாது. அல்லேலூயா. இந்த இதிலெல்லாம் யூடியூப்லாம் பார்த்தா நல்லா பேசிகிட்டே இருப்பான், திடீர்னு பார்த்தா அதில் ஒன்லி ஜீசஸ் கரெக்டாக அதில் உள்ள அழகாக அதை திணிப்பான் பாருங்க. தெரியாது, புரியாது. நம்ம பாட்டுன்னு
நல்லா பேசுகிறாரு. இல்லை, 1 யோவான் 4:2 அந்த ஆவியில உணர நமக்கு அந்த ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் நல்ல சபையில் இருக்கிறீங்க, அருமையான போதகர் இடத்துல இருக்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பு எங்கே இருக்குதோ அது நல்ல சபை. அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்தோத்திர பலியிட்டாலே உனக்கு என்ன ஆகுது? உன் வழியை நீ செவைப்படுத்துகிற. அப்புறம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை 2 கொரிந்தியர் மகிமைப்படுத்துகிறான். 4:15 எடுத்துங்க. நீ வாசிமா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்க? கை வைத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், ரட்சிப்பு 7 விதமான ரட்சிப்பு இருக்கு. இல்லைன்னா கட்சிப்பே இருக்காது. அல்லேலூயா. ஒருத்தர் கல்யாணத்தில் பார்த்தேன். நான் சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு கட்சிப்பை எடுத்து தொடச்சிட்டு இருக்கிறேன். அவர் நல்ல பிரியாணி சாப்பிட்டு, ஐயா இதோ இருங்கய்யா வரேன்னாரு. சரி, என்னென்ன அது? இல்லையா கிளம்புன? இல்லைங்க இருங்கய்யா வரேன் அப்படின்னாரு. வந்துட்டு கையை கழுவிட்டார். கையை கழுவிட்டு பாக்கெட்டில் கையை விட்டார். நான் நினச்சேன், சரி நம்ம வந்து காணிக்கை வாங்குற பழக்கம் இருக்குதுல்ல, நான் நினச்சேன் சரி காணிக்கை தான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் போட்டு இப்படி நோண்டுறாரு. நான் நினச்சேன் ஒரு 500 ரூபாய் தேடுறாரு போல் அப்படின்ட்டு நோண்டிட்டு கையை எடுத்தார் பாருங்க, காஞ்சி போய் இருக்குது கை. புரியுதா உங்களுக்கு? ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு புரியும், நல்லா புரியும். அல்லேலூயா. என்ன பண்ணுறது? நல்ல ஊழியக்காரு, கட்சிப்பு இல்லை, பாக்கெட்டில் துவச்சிக்கிறாரு. அது மாட்டி வச்சா எலி கட்சிடும்னு தெரியாது அவருக்கு. அப்புறம் பாக்கெட்டே இருக்காது. ரட்சிப்பு அல்லேலூயா எல்லா ஞானத்தையும் தரும். ஆமாங்க. நான் பாருங்க, இது ஒரு கட்சிப்பு, இந்த சைடு ஒரு கட்சிப்பு, மைக்கு பிடிக்கிறதுக்கு. அல்லேலூயா. பார்த்தாங்க, உடனே ஸ்பாஞ்சு போட்டு அழகாக கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு ஆவிக்குரிய ஜீவித்தில் ஏன் அப்படின்னா, நான் அருமையான விஜி செல்வராஜ் அண்ணாச்சி கூட நிறைய ஊழியம் செஞ்சுக்கிறேன். எஸ்எம் ஜெயக்குமார் கூட ஒரு 5-6 வருஷம் அவரோடு பின்னாடி போய் ஊழியம் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா அவங்களாம் பாருங்கள், என்னை விட மாட்டாங்க. அவங்க ரூம்லேயே என்னை தங்க வைப்பாங்க, வேறு யாரும் சேர்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, உலகப்புறமான காரியத்திலும் ஆவிக்குரிய ஜீவித்திலும் நீ பர்ஃபெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம யார்? நம்மளாம் யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உலக பிள்ளைகளுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் காணப்படணும். நீ வீட்டிலேருந்து வரும்போது உன்னுடைய நடைகள், உன்னுடைய உடைகள், உன்னுடைய பாவனைகள், உன்னுடைய பேச்சுகள் எல்லாம் தேவனுக்கு உகந்ததாக இருக்கும்போது நீ வரும்பொழுதே நீ ஆளை கூட்டிகிட்டு வர தேவையில்ல, உன் கூடவே நானும் வரேங்க்கா அப்படின்னு வரும். அல்லேலூயா. நீ நல்ல அக்காவாக வரும்போது வேற பொக்கா உன் கூட வரும். அல்லேலூயா. ஆமாங்க, அந்த மாதிரி நமக்கு இருக்கணும். இப்போ என்னை கண்டு என்னுடைய தெருவிலே எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டுறாங்க. என்னுடைய குடும்பத்தில் எங்கள் குடும்பம் 350 பேர் இருக்கிறோம். நாங்கள் 360 பேர் இருக்கோம். 360 பேரில் 200 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கு என்னை பார்த்து. நான் அடுத்த முறை வரும் சாட்சியோடு உங்களுக்கு செய்தி சொல்கிறேன்.
39 தையல் என்னுடைய உடம்புல இருக்குது. 1 2 இல்லை, 39 தையல் இருக்குது. எல்லாத்தையும் மூடி இந்த பட்டன் வரையும் போட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து உட்காந்துட்டு மைக்கு பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா இயேசு 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை இப்படிப்பட்ட பிரபுக்கள் மத்தியில் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தில் நிற்க வைத்து, ஆதியாகமம் 17:1 சர்வ வல்லமையுள்ள தேவனை போதிக்கும்படி கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அதற்கு அருகதையே கிடையாது. 1 ராஜாக்கள் 1:52 யோகிதையே கிடையாது. 2 தீமோத்தேயு 3:16 அந்த தகுதியே கிடையாது. ஆமாங்க, தகுதி கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் கர்த்தர் அந்த தகுதியை கொடுத்து இன்றைக்கு உங்கள் முன்னாடி நின்று என் தேவனை பிரசங்கிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அது என்னன்னா, நம்ம எதற்காக ரட்சிக்கப்பட்டோம், எதற்காக இந்த சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, எதுக்காக இந்த போதகர் கொடுத்திருக்கிறாரு என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். இங்கே நல்லா இருக்கு, அங்கே பாஸ்டிங் ப்ரேயர் நல்லா இருக்கு, இங்கே பீஸ்டிங் ப்ரேயர் நல்லா இருக்கு, அங்கே நல்லா இருக்கு, அங்கே கொடுத்தா நமக்கு உயர்வு, இங்கே கொடுத்தா உயர்வு. எங்கே கொடுத்தாலும் உயர்வு இல்லை, உன் தாய் வீட்டுக்கு கொடுத்தா தான் உனக்கு உயர்வு. நல்லா கவனம் வச்சுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதோ புரியலையோ? ஆமாம், சில பேர் சனிக்கிழமையில் பாரு எங்கேயோ உட்காந்துருக்கோம் கும்பலில். அல்லேலூயா. எங்கன்னா போ, அதான் சொல்கிறாரு, 6 நாளும் நீ எக்கேடு கட்டாது போ, 7ஆவது நாள் உன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும், தேவனுடைய சமூகத்தில் வந்துடணும். இங்கே தான் உனக்கு போஷிப்பு, இங்கே இருக்கிற போஷிப்பே உனக்கு போதலை. அல்லேலூயா. அம்மா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நல்ல உற்சாகமாக சொல்லுங்க. அங்கே போனால் நல்லா இருக்கும், இங்கே போனால் நல்லா இருக்கும், அங்கே போனால் ஆசீர்வாதம். கர்த்தர் ஒருபோதும் நீதிமொழிகள் 28:27 சொல்லுகிறாது, தன் சாணத்தை விட்டு அலைகிற குருவியை போல அல்லேலூயா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும், தேவனுடைய சபையில் அமர்ந்து இருக்கணும். எதுக்காக இந்த சபையை கொடுத்துருக்க? எல்லாம் இருக்குது. கரண்ட் போயிடுச்சே என்னடா அப்படின்னு நினச்சேன். அதுக்கு ஒரு வழி வச்சுருக்காரு, ஒரு ஸ்பீக்கர், ஒரு நல்ல காதுகள், எல்லாத்துக்கும் வழியை ஆண்டவர் வச்சுருக்காரு. கரண்ட் போனோன்னு சில சபையில் மணி இருட்டாக இருக்கும். இங்கே அப்படி இல்லையே, ஃபேன் தான் இல்லை, எல்லாமே ஒழுங்கும் கிரமாய் வைத்திருக்கிற இடத்துல அல்லேலூயா தங்கி தாபரிக்க தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், சில முகத்தில் பார்த்தீங்கன்னா பல தடவை பட்ட ஆசீர்வாதம் டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த முகம் தெரியும். ஏன்னா அங்கே போனால் தான் ஆசீர்வாதம். ஐயா, நீ இருக்கிற இடத்துல, ஒரு இடத்துல உன் வீட்டில் இருந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா நான் உங்களுக்கு சொல்கிறேன்? நான் என்னைக்கு நான் 35வது வருஷம் அடியெடுத்து வைக்கிறேன். இன்றைக்கும் ஒரே சபையில் இருந்து, ஒரே சபை, ஒரே ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாய், அவங்கள பின்பற்றி இன்றைக்கி உலகமெங்கும் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. அங்கே நல்லாயிருக்கும், இங்கே நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே நல்லாயிருக்கும், அங்கே நல்லாயிருக்கும். எங்கே போனாலும் நல்லாவே இருக்காது. நம்ம வீட்டில் இருந்தால் தான் நல்லா சாப்பிட்டு தூங்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். அடுத்த வீட்டில் என்னதான் உங்கள் தம்பி, உங்கள் அக்கா வீட்டில் நான் இருந்தேயா, அவங்க வீட்டில் இருந்தேயா, நீ என்ன தான் இருந்தாலும் மிஞ்சி மிஞ்சி போனால்
விருந்து மருந்து 3 நாள். என்னதான் அவங்க வீட்டில் 10 நாள் இருந்தாலும் 1 மாதம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சலிப்பு தட்டி போயிடும். நீங்கள் ஒன்றா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கறி ஒரு பக்கம், மீன் ஒரு பக்கம், தட்டில் வைக்கிறதுக்கே இடம் இருக்காது. அடுத்த நாள் முதல் நாள் 5 வகை, அடுத்த நாள் என்னது 3 வகை, அடுத்த நாள் 2 வகை, அடுத்த நாள் 1 வகை, அடுத்த நாள் ஒன்றுமே இருக்காது. ஐயோ கறி சாப்பிட்டு ஒரே சளிச்சு போச்சு, அதனால் சாம்பார் வச்சுட்டு ஊறுகாய் வச்சுட்டோம். மூஞ்சி மேலே குத்தணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம வீட்டில் அல்லேலூயா காலையில் கறி, மத்தியானம் கறி, மறுநாள் சூடு பண்ணி அதே கறி. அல்லேலூயா. அது வீடு, நம்ம வீடு. அல்லேலூயா. எப்படி ஒன்றா இருக்கலாம். அல்லேலூயா. அப்படி இருக்கணும். அப்படின்னா இந்த சத்தியத்தை நீ அறியணும். யோவான் 8:32 சொல்றாரு, இந்த சத்தியத்தை இந்த ஓய்வுனால நீ சரியா அறிஞ்சிட்டினா நீ எங்கேயும் போக மாட்ட, நீ எங்கேயும் போக மாட்ட. தேவனுடைய சபைக்கு ஓடி வருவ. அல்லேலூயா. அந்த டேஸ்ட்டு நம்ம சுவைத்தா, கர்த்தருடைய அந்த மகிமையை சுவைத்தா, நான் அவர்களை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். அந்த மகிழ பண்ணுகிற அந்த மகிமையை நீ சுவைக்க ஆரம்பிச்சினாலே தேவன் மேலே வைராக்கியம் ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ளே வந்துடும். இல்லைன்னா ஒரு கடமைக்காக, ஒரு சடங்காச்சாரத்துக்காக ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், அந்த சபைக்கு போகிறோம், போயிட்டு வந்துட்டா போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பெரிய என்னமோ சாதித்தது போல இருக்கும். ஐயா ஒரு அலையிலே சொல்லுங்க, பின்னாடி ஒரு அலையிலே சொல்லுங்க ஐயா. அல்லேலூயா. என்ன பண்ணுறது, தட்டி தட்டி எழுப்பி இதான் சத்தியம்னு சொல்லிட்டு போட்டு தான் வந்திருக்கிறேன். ஆமேன், ஆமேன். ஏன்னா ஒருவரும் கெட்டு போக தேவனுடைய சித்தம் இல்லை. அல்லேலூயா. இன்னும் 5 நிமிஷம் தாங்க, இது ஒரு பாயிண்ட்ல இதே இருக்கிறோம். பாருங்க. அல்லேலூயா. அதுதான் ஹோலி ஸ்பிரிட். சில போதகர் அப்படி இல்லை, ஜனங்களுக்கு சவுலை போல ஜனங்களுக்கு பயந்து அல்லேலூயா சத்தியத்தை விட்டுருவாங்க. வெளிப்படையாக சொல்கிறேன். அப்போ ஸ்தோத்திரத்தினால 2 கொரிந்தியர் 4:15 படிமா. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு கேதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே, பாருங்க, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு கிருபை பெருகுது. இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. நம்ம நிமித்தம். பாருங்க, ஒரே ஒரு ஸ்தோத்திரத்தினால நீ அந்த ஸ்தோத்திரத்தை நீ பாட்டுட்டு வந்து முக்காடு போறியோ இல்லையோ, நீ அந்த ஸ்தோத்திரத்தை நீ வந்து ரிசீவ் பண்ணி பாருங்க. அதுக்கு என்ன பண்ணும், 7:29 உள்ள வந்துடணும். அல்லேலூயா. 7:30 வரலன்னா கூட 7:29 ஒரே ஒரு நிமிஷத்துக்காக உள்ள வந்துட்டு அந்த ஆரம்பிக்கிற அந்த ஸ்தோத்திரத்தில் நீ என்ன பண்ணும், கலந்து கொள்ளணும். அப்போ நீயும் சேர்ந்து அந்த ஸ்தோத்திரத்தை நீ ஸ்தோத்திரம் பண்ணினா கர்த்தர் உனக்கு கிருபையை ஓப்பனிங்கே அடிச்சிடாரு. கிருபை இல்லைன்னா நீங்களும் நானும் வாழ்கிறது வேஸ்ட்டு, ரஸ்ட்டு, ஒஸ்ட்டு. ஆனால் கிருபை இருந்தால் நீயும் நானும் தான் பெஸ்ட்டு. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். கிருபை இருக்கணும், கிருபை இருக்கணும். ஆதியாகமம் 18:4 சொல்லுகிறது, 3:4 சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சிச்சு. ஐயா, ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். உன்னை ஆசீர்வதிப்பேன்னு 75 வயசுல அவரு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிறாரு. அந்த ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சு. கிருபை இருக்கும் நமக்கெல்லாம். கிருபை என்னைக்கு எங்கள் அப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ அன்னையிலிருந்து
நமக்கு என்ன இருக்குது? கிருபை. ஆனால் யோவான் 1:16 சொல்றாரு, கிருபையின் மேல நீ கிருபையை பெறணும். அதான் ஆவிக்குரிய ஜீவி. இருக்கிற கிருபையில் ஓட்டக்கூடாது வண்டியை, கிருபையின் மேல கிருபை பெறணும். அப்ப கிருபையின் மேல கிருபை பெறணும்னா புலம்பல் 3:22-23 சொல்லுகிறது, நாம் நிற்பதும் நிர்மலமாகாது இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அது காலைதோறும் எப்படி இருக்கான்? புதுசா இருக்கான். ஒவ்வொரு நாளும் உன்னை புதுப்பிக்க கர்த்தருடைய கிருபையை நீ பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் புதுசு. நேற்றைய துயரம் எல்லாம் மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நேற்றைய துயரம் போகணும்னா இன்னைக்கு புதிய கிருபையில் வரணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நேற்றைய துயரம் எல்லாம் மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. போதும். அல்லேலூயா. ஏன்னா டைம் இல்லை, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த ஸ்தோத்திரத்தில் கிருபை. ரெண்டாவது என்ன நடக்குது? ரெண்டாவது என்ன நடக்குதுங்க? என்ன தெரியாத மாதிரி பேசுறீங்க? பாட்டு பாடு பாட்டு பாட்டு பாடு பாட்டு 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 நல்லா தாங்குது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சாதாரண இல்லை, கீழ் மட்டத்தில், அதாவது உளையான சேறு, சேத்துல சேறு பார்த்துக்கிறீங்களா? சேறு இருக்கும். அந்த சேத்து உள்ளே இருக்கிற சேரை அப்படி கலர்னா என்ன மாதிரி இருக்கும் வாசனை? அவ்வளவு அவ்வளவு மோசமான ஆள். அல்லேலூயா. அதிலிருந்து தான் என்னை தூக்கி எடுத்தார். ஆமாங்க. ஒரு இந்த ஞாயிற்றுக்கிழமெல்லாம் 15 பேர் என் கூட இருப்பாங்க. சாதாரண இல்லை, அப்படி தான் இருந்தேன். என்னைக்கு எங்கள் அப்பாவை ஏற்றுக்கொண்டேனோ, அல்லேலூயா, என் கூட, அல்லேலூயா, என் கூட இல்லை, என்னை சுற்றிலும் அக்கினி தூதர் இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது என்ன நடக்குது? பாடல். அதுக்கு பேர் என்ன? அது துதி. அல்லேலூயா. துதி. அந்த துதியில் என்ன பண்ணோம்? நம்ம சேர்ந்து துதிக்கணும். 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். சீக்கிரம் டக்குன்னு வாசிங்க. துதிகளுக்குள், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். பரிசுத்தர். போதும், ரெஃபரன்ஸ் நான் கொடுக்க முடியலையே. அல்லேலூயா. நீ துதிச்சா உனக்குள்ள தேவன் வாசம் பண்ணுவார். நல்லா கவனிங்க. அந்த துதிக்குள்ள நீ போகணும். ஏதோ பாட்டு பாடுறாங்க, துதிக்கிறாங்க இல்லை. அல்லேலூயா. அவங்க அந்த துதிக்கிற அந்த துதியில் நம்மளை சேர்ந்துக்கணும். அல்லேலூயா. அந்த சேர்ந்து நீ துதிக்கும்போது அந்த துதிகளுக்குள் வாசம் பண்ணுவார். மூணாவது. அல்லேலூயா. ஏன்னா டைம் இல்லை. மூணாவது என்ன நடக்குது?
மூணாவது என்ன நடக்குது? அதுவும் துதி தானா? என்ன நடக்குது? யார் வந்தது ஆராதனை? யார் நடத்துந்து? இங்கே வந்து யார் நடத்துந்து? அல்லேலூயா. பாஸ்டர் வந்து நடத்துகிறாரு ஆராதனை. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் பாடுற பாட்டை பார்த்தா நமக்கு பயமாகி போச்சு. அல்லேலூயா. அவ்வளவு அழகாய் நேர்த்தியாய் அல்லேலூயா அந்த பாடலை நல்ல பாடினார். அதோடு கூட நம்ம என்ன பண்ணோம்? ஆராதிக்கணும். மூணாவது அல்லேலூயா. முதல்ல என்னது? ஸ்தோத்திரம். ரெண்டாவது துதி. அதில் கலந்துட்டா என்ன கிடைக்கிது? நமக்குள்ள வாசம் பண்ணுறார் ஆண்டவர். வாசம் பண்ணுறார். முதல்ல கிருபையை தராரு. ரெண்டாவது நமக்குள்ளே என்ன பண்ணுறாரு? வாசம் பண்ணுறாரு. இதை புரிஞ்சிக்கணும். ஒரு ஆராதனைனா அதை புரிஞ்சிக்கணும். வாசம் பண்ணுறாரு. மூன்றாவது எபிரேயர் 8:5. சீக்கிரம் வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. எபிரேயர் 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை. நல்லா கவனிச்சிங்க. இவர்கள் செய்யும் ஆராதனை. ஒருத்தர் வெளிப்படுத்தல் 11 எடுத்துங்க. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும். பாருங்க, நீங்க ஆராதிக்கிறீங்க. நல்ல கையை தூக்கி ஆராதிங்க, கையை தட்டி ஆராதிங்க, நல்லா அசைந்து ஆராதிங்க. ஐயா சொல்றாரு பாருங்க. ஏதோ அவர் ஸ்டைல் நினைக்கிறீங்களா? இல்லை. அல்லேலூயா. தேவன் எப்படியாகிலும் மகிமைப்படணும். எப்படியாகிலும் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று நம்மை எப்படியாகிலும் அசைய வைத்து ஆண்டவரை துதிக்க வைக்கிறாங்க. அப்ப இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தின் உள்ளவைகளின் சாயலுக்கும். அதில் உள்ளவைகளுடைய சாயல். ஐயா, நம்ம ஆராதிக்கிற ஆராதனைக்கு பரலோகத்துக்கும் நமக்கும் கனெக்ஷன் உண்டு. நீங்க எங்க ஆராதிக்கிறீங்களோ, எந்த இடத்துல ஆராதிக்கணும், அங்க ஆராதனை நடக்குது. இங்க ஆராதனை, எங்க ஆராதனை நடக்கிறதோ தேவனுடைய கனெக்ஷன் உண்டு. அப்ப அந்த ஆராதிக்கிறவர்கள் எந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க எந்த சபையில இருக்கிறாங்க என்ற கனெக்ஷனும் உண்டு. அதை மறந்துடக்கூடாது. நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. அங்கங்க பார்க்காதீங்க. அல்லேலூயா. பரலோகத்தின் சாயலுக்கும் அதனுடைய நிழலுக்கும் ஒத்து இருக்கிறது. அப்ப எவ்வளவு, அப்ப பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார். ஐயா சொன்னாரு, ஆராதனையில சொன்னார் பாருங்க, உன் நினைவுகளை அவர் எங்கிருந்து அறிகிறாரோ? அப்படி சொல்லியே அவர் சொன்னார் ஆராதனையில். நீங்கள் 139 சங்கீதம் 2:3, உன் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிற தேவன். நீ உட்காருதலையும் எழுந்திருக்கிறதிலையும் அறிகிற தேவன். நீ பேசுகிறதற்கு முன்பதாக அதை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. நீ பேசுகிறதற்கு முன்பதாக, நீ ஆராதிக்கிறதுக்கு முன்பதாக உன் ஆராதனையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ ஆராதனையின் போது பரலோகத்துக்கு நமக்கு என்ன இருக்குது? ஒரு கனெக்ஷன் இருக்குது. நீங்க ஏசாயா 6:1 நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. உசியா மரணமடைந்த பிறகு தேவனுடைய தொங்கலின் வஸ்திரம் ஆலயத்தை மூடிற்று. ஐயா, தேவனுடைய வஸ்திரம் ஆலயத்தை மூடணும்னா உசியாவின் ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. உசியாவின் ஆவி என்ன தெரியுங்களா? உசியா ஆண்ட அத்தனை வருஷமும் யுத்தமே இல்லாத இருந்துச்சு. ஏன்? கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், கர்த்தருக்கு உகந்த நடந்த ஒரு மனுஷன். ஆனால் அவன் செய்தது என்ன? தேவனுடைய சமூகத்தில் நான் தூபம் காட்டுவேன் என்று அந்த தூப கலசத்தை பிடிச்சிட்டான். ஆசாரியர் சொல்றாங்க, உசியாவே நீ செய்யறது நல்லா இல்லை, நீ ராஜாதான்.
ஆனால் இந்த தேவனை ஆராதிக்கிறதற்கு எங்களை நியமித்து விட்டு நீ எப்படி ஆராதிக்கலாம், அது வேணாம் வேணாம் வேணான்றாங்க. ஆனால் அவனுடைய எண்ணங்கள் என்ன? நான் தான் ராஜா, இந்த ஆசாரியனுக்கு நான் தான் சம்பளம் கொடுக்குறேன், இந்த ஆசாரியர்லாம் என் கீழே தான் இருக்கிறாங்க. ஐயா ஒன்று சொன்னார், 3 நாள் உபவாசம் இருந்தா பாசுக்கு மேலே அல்லேலூயா, நீனு தான், பாசு தான், அப்பா இயேசு தான். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாங்க, உசியா செய்தது சொல்கிறாங்க ஆசாரியர், வேண்டாம் தேவனுடைய சமூகத்தில் நீ துணிகரமாக செய்யாத. இல்லை போயா, நான் தான் ராஜா, அந்த தூப கலசமே நான் தான் வாங்கினேன் அப்படின்னு எடுத்து தேவனுக்கு ஆராதனை செலுத்தினோம். குஷ்டம் வந்து போச்சு நெற்றியில். அல்லேலூயா. அவன் நல்லது செஞ்சான் இல்லை, எல்லாவற்றுக்கும் ஆராதனை என்பது ஒழுங்கும் கிரமம் இருக்குது. நீ இஷ்டம் போல ஆராதிச்சுட்டு, இஷ்டம் போல நீ நடந்துட்டு, இஷ்டம் போல நீ இருந்துட்டு தேவனை ஆராதித்தினா அடி எங்கேருந்து ஒழுமை தெரியாது. அல்லேலூயா. விளையாட்டு அல்ல. தேவனுடைய ஆலயம் போது பயம், அந்த பக்தி, அந்த வைராக்கியம் உனக்குள்ள இருந்து நீ ஆராய்ச்சி பாரு. உன்னை உயர்த்துகிறத உன் அந்நியர் கண்கள் அல்ல, உன் சொந்த கண்களினால் நீ பார்ப்ப. ஆமாங்க, விளையாட்டு இல்லை. ஆராதனை வெளிப்படுத்தல் 11:1 வாசிமா சீக்கிரமா. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவ தூதன் நின்று, நல்ல கவனிங்க, அப்பொழுது தேவ தூதன் வந்து நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும், தேவனுடைய எங்க போக சொல்றாரு? கைக்கோல்னா என்ன அர்த்தம்? அளவுகோல். அல்லேலூயா. இப்போல்லாம் சாரி ப்ளவுஸோடு வந்துடுது. அப்போல்லாம் சாரி வந்து ஒரு ரோல் இருக்கும், அதில் தான் அளந்து கொடுப்பாங்க. 8 6, ஒல்லியாக இருக்கிறியா ஒரு 5, கொஞ்சம் தடிமாக இருக்கியா நீ 5 பத்தாது, இதுக்கு 6 7 தான் பத்தும், அதில் தான் அளப்பாங்க. அதுபோல நீயும் நானும் ஆராதிக்கிறதை வாசிமா என்னிடத்தில் அப்பொழுது தேவ தூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும். நேரா போ. நான் நேரா போயிட்டேன். அப்புறம் அங்கே கேட்டேன், இல்லையா அப்படியே ரிவர்ஸ் வந்தேன். தண்ணி அப்படியே குளமா நிற்குது, என்னடா எப்படா இது கிடக்கிறது அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா ரிவர்ஸ்லேயே இருக்கு. நீ நேரா போய் தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும், ஐயா இந்த பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். அதுல தொழுது கொள்ளுகிற ஆலயத்தை பார்க்க சொல்றாரு. கிளீனிங் சொன்னாங்களே, இன்னைக்கு எத்தனை பேர் கேட்டிங்களோ தெரியல. இன்னைக்கு கிளீனிங் தானே. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை பார்க்க சொல்றாரு. கிளீன் பண்ற எத்தனை பேர் வராங்க? ஓடி வரணும். அல்லேலூயா. கிளீனிங் ஆலயத்தையும் அதில் பலிபீடத்தில், இந்த பலிபீடத்தில் நின்று யார் யார் பாடுறாங்களோ, நீ ஜெபித்துட்டு வந்தியா, நீ ஏதோ வந்து நிற்கிறியா, விளையாட்டே அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அல்லேலூயா பயத்தோடு பக்தியோடு வரணும். நீ ஜெபத்தோடு வந்து இந்த புல்பிட்டில் நின்று நீ பாடுறதுக்கு வரைனா, நீ மைக்கை பிடிச்சி பாடுறதுக்கு வரைனா, முன்பதாகவே உன்னை ஆயத்தப்படுத்தி ஜெபத்தோடு நீ வரணும். அந்நிய அக்கினியோடு நீ உள்ள வந்தினா அது வேற மாதிரி போயிடும். விளையாட்டு அல்ல. அல்லேலூயா. இந்த பலிபீடத்தில் நிற்கிறவங்களை சொல்கிறேன், நான் வாசிக்கிறவங்க சொல்கிறேன், நீ அப்படிப்பட்ட அபிஷேகத்தோடு நீ வாசித்து பாரு. நீ அழகாக வாசிக்கிற, நீ அழகாக இருக்க, மேலங்கே அழகு இல்லை.
அல்லேலூயா. நல்ல டை கட்டி ஏங்க நான் எனக்கு என்ன தெரியுமா, இதை பாருங்க, இந்த பட்டன்லாம் இருக்காது, இந்த கீழ் பட்டன் ஒன்று தான் இருக்கும் ஷர்ட்டில். நல்ல பாடி எக்ஸசைஸ் பற்றி நல்லா அப்படி இருப்பேன். ஒரு நாளைக்கு 600 தண்டால் எடுப்பேன். அப்போ பாருங்கள் எப்படி இருக்கும். 1 கிலோ மாட்டுக்கறி சாப்பிடுவேன். நல்ல பாடிலாம் அப்படி 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 இருக்கும். இந்த பாடியை பார்க்குறதுக்கு இந்த பட்டனெல்லாம் இருக்காது. பைக்கில் போகும்போது அந்த ஷர்ட் ஆடும் அப்படியே. தெம்பாக இருந்தேன். ஒரு நாள் ஒன்று வந்தது, 5 வாட்டி போயிட்டு 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 வந்தேன். நல்லா இப்படி இருந்த ஆள் இப்படி ஆயிட்டேன். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் எப்போ காலை வச்சனோ, தேவனுடைய ஆலயத்தில் அல்லேலூயா அவருடைய ஆராதிக்க ஆரம்பிச்சனோ, எல்லாம் மாறிச்சு. அல்லேலூயா. இந்த பட்டன் இதுவரையும் போடுறதுக்கு யார் தெரியுமா சொல்லி கொடுத்தா? 1008 ஒரு எஸ்ஐ எனக்கு சொல்லி கொடுத்தான். ஒரு பூக்காரனை 2 தண்ணி அவன் கையை கரும்பு ஒடிக்கிற மாதிரி ஒடிச்சிட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டாங்க. இப்படி இப்படி கட்டிட்டு போகிறாங்க 1008. அப்போ உள்ளே போயிட்டு உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் காசுலாம் கொடுத்தாங்க, எல்லாம் கட்டினாங்க. உடஞ்ச கையை உடையவே இல்லைன்னுட்டு ராயப்பேட்டையில் ரிப்போர்ட் வாங்கி வந்தோம். அப்போ அந்த ராயப்பேட்டாவுக்கு போகிறதுக்கு என்னையும் கூப்பிட்டு போனாங்க. அப்போ தான் என் ஷர்ட்டை கைட்டு போட்டு விலங்கு போட்டு அந்த டேபிளில், அந்த எஸ்ஐ விலங்கு அந்த டேபிளில் விலங்கு போட்டு என்னை உட்கார வச்சுருக்காங்க. வேற ஒன்று போடு அப்படி உட்காந்துருக்குற தெம்பா. அப்போது டேய் ஷர்ட்டு போடு, நீ ராயப்பேட்டாவுக்கு போகணும் அப்படின்னாங்க. அப்போ ஷர்ட் எடுத்து போட்டு இந்த 2 பட்டன் போட்டு நிற்கிறேன். அப்போது டேய் இந்த பட்டன்லாம் யார் உங்கள் அப்பா நான் போடுமா? போடுறா பட்டனை. ஒரு 2 போட்டேன். போட்டான் ஒன்று, எல்லா பட்டனும் போடு. இன்றைக்கி எல்லா பட்டனும் போட்டு வந்து நிற்கிறேன். சில வண்டிங்க சரியான அடி அடித்தாதான் இந்த பாசஸ் மீட்டிங்கெலாம் பேச போவேன் நான். பாஸ்டருங்களே அது உக்கானுங்கிறதுலே அப்படியே அவங்க பாஸ்டர்லாம் சாதாரணமாக உட்கார மாட்டாங்க. ஏன்னா பாஸ்டர் 40 பேர் 50 பேர் இருப்பாங்க. பாஸ்டர் அவனை செய்தி முடிகிறப்ப எல்லாம் இப்படி உட்கார வச்சுருவாங்க. ஏன்? எங்கள் அப்பாவுடைய வார்த்தை. அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது. மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இந்த வசனம் ஏசாயா 40 இன்னும் நிறைய இருக்குது, டைம் இல்லை. அல்லேலூயா. வானம் பூமி எல்லாம் ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒருபோதும் அழியாது. அப்போ இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தின் சாயலுக்கும் அதனுடைய நிழலுக்கும் ஒத்ததாக இருக்குது. அப்போ தேவனுக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்குது. அளந்து பார்க்குறாரு. அக்கா நல்ல அல்லையே சொல்லு, உன்னதான் ஒரு அல்லையிலேயே சொல்லுமா. நல்ல அல்லையிலேயே வரமாட்டேது. அந்த குரூப் ஒரு அல்லையிலேயே சொல்லுங்கள். நல்ல அல்லையிலேயே சொல்லுங்களேன். நீங்கள் அந்த அக்காவை பார்க்குறீங்க, நீ திரும்பி பார்க்கும்போது அக்கா மாதிரி இல்லை, பக்கா மாதிரி இருக்க. அல்லேலூயா. ஆமாம், நல்ல உற்சாகமாக. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போகிறோம். அதுக்குள்ளேயும் சில பேருக்கு முடிகிற டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா விழிப்பாக இருப்பாங்க. ஆரம்பத்தில் அது மாதிரி ஒரு மாதிரி கோன்ச்சின்னு இப்போ அந்த அக்கா பாரு எப்படி சிரிச்சுன்னு பாரு சாஞ்சிக்கிட்டு. அல்லேலூயா. நல்ல உற்சாகமாக இருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நல்ல கீழ்ப்படிந்து இந்த 3 வார்த்தை தான் சொல்ல முடியுது. அல்லேலூயா. இன்னும் டைம் கேட்டால் அடுத்த வாட்டி ஏற்ற மாட்டார் அவர். அல்லேலூயா. ஆமாம், அடுத்த முறை இன்னும் ஒரு 4 பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
அப்போ இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்துக்கும் நமக்கும் கனெக்ஷன் உண்டு. அதை டேப்பு வச்சு அளக்கிறார். நீ எந்த அளவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிறியோ அதை பார்க்குறார் ஆண்டவர். அதை அளந்து பார்க்குறார். எரேமியா 17:9-10 சொல்கிறார்ல, மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கு, மகா கேடுள்ளமா இருக்கு. ஆனால் 10 அவர் உள்ளத்தையும் உள்ள இருக்கிற திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறவருமாய் அவனுடைய கிரியைக்கு பலனை என்ன பண்றாரா கொடுக்கும்படிக்கு சோத்திரம். உள்ள இருக்கிற திரியங்களை ஆராய்ந்தவர். மேலே நம்ம அல்லேலூயா அதெல்லாம் பாஸ்ட் வரையும் தான் பார்க்க முடியும். ஆனால் நீ ஆராதிக்கிறத உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து சோதித்து அறிந்து உனக்கேற்ற பலனை தருவார். இவ்வளோதான் இல்லையா? அந்த அக்கா பார்த்தா வளர்ந்துனே வருது, இந்த அக்கா அப்படியே போயிட்டே இருக்கு உள்ள. அது யார் தப்பு இல்லை, சபை தப்பு இல்லை, சபை போதகர் தப்பு இல்லை. அல்லேலூயா. ஏசாயா 59:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய கை குறுகி போனதில்லை, அவருடைய செவி கேட்கக்கூடாதபடிக்கு மந்தமாகவில்லை. உன்னுடைய என்னுடைய அக்கிரமங்களே அவருக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குது. அல்லேலூயா. சபைக்கு போகிறேயா, ஆசீர்வாதம் போனால் நல்லா ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிக்கணும், அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ சபையை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அடுத்தது சொல்ல முடியல, 5 நிமிஷம் லேட்டு எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. அல்லேலூயா. சரிங்களா ஐயா? ஆமாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அப்போ ஆராதனை என்றால் 3 தான் சொல்லியிருக்கு, இன்னும் 4 அடுத்த கூட்டத்தில் விளக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா வரமாட்டேங்குதே. ஆமாம், இவ்வளோ இருக்குங்க. ஆராதனைன்னா அவ்வளோ இருக்குது. சும்மா நம்ம வந்துட்டு போகிறது அப்படி இல்லை. நீ ஆராதனை நல்லா புரிஞ்சிட்டின்னா நீ ஆண்டவரை விடவே மாட்ட. 1 வாரம் வந்து 2 வாரம் வராமல் போக மாட்டேன். ஆமாம். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் முடிக்கணும். லூக்கா 4:16 சீக்கிரமா டக்குன்னு வாசிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய, எனக்கு இந்த 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா கஷ்டமாக இருக்குது. நம்ம லேட்டாக வந்துடுறோம். சபை ஆராதனை கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரியா இருக்குல்ல. அல்லேலூயா. வாசிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு அவர் வந்து, அவர்னா யாருங்க? இயேசு. அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி, ஐயா வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து, பாருங்க ஆச்சரியமா இல்ல? உனக்கு எனக்கும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தவர் அவர் தான். புரியுதுங்களா? அவரே அண்டா சராசரங்களை படைத்தவர், இந்த ஓய்வு நாளை உண்டாக்கினார். அவருக்கு தான் தெரியும். அவர் தான் உண்டாக்குனார். அவர் தான், அவரால் அன்றி ஒன்றும் உண்டாக்கப்படலைன்னு ஒன்றையும் யோவான் 1:2 க்ளீனாக சொல்லிட்டார். அவரால் அன்றி ஒன்றும் உண்டாக்கப்படலை, அவர் தான் உண்டாக்குனார். அவர் உண்டாக்குனதுனால அதனுடைய அருமை யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். அதில் தான் அவர் வழக்கத்தின்படி தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிறார். வழக்கம் இருக்கணும், பழக்கம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த வழக்கம் பழக்கம் இருந்துச்சுன்னா அல்லேலூயா, நீங்கள் ஆவிலையும் சரி உலகப்புறமான ஆசீர்வாதத்திலும் சரி நீங்கள் உயர்கிறத யோபு 19:27 சொல்லுகிறது, அந்நியர் கண்கள் அல்ல உன் சொந்த கண்களினால் நீங்கள் பார்ப்பீங்க. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா, நல்ல உற்சாகமா. அல்லேலூயா.
நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே எஃப்ங்கயா நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஏன் அப்படி இழுத்தீங்க? அல்லேலூயா. அவ்வளவு நன்மைகள் எங்க அப்பா இயேசு நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. அத்தனையும் நினைத்து இப்படிதாங்க ஒரு இடத்துல அத்தனையும் நினைச்சுன்னு பாடிட்டு இருக்கிற ஒரு அக்கா தேம்பி அழுது. நல்ல சந்தோஷமா எல்லாம் சிரிச்சுன்னு இருக்கிறாங்க. நீ மட்டும் ஏமா அழுகுற? இல்லையா, நீங்க அத்தையை நினைச்சுன்னு பாடினீங்களா? அது எங்க அத்தையை நினைச்சு நான் அழுகுறையா? அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன். எங்க ராஜா இயேசுவை போற்றுவே. நல்ல கைகளை தட்டி. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி. ஆஹா நன்றி நன்றி. ஓஹோ நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. ஐயா இயேசுவே, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன். ராஜாவை போற்றுவே, இயேசு ராஜாவை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் மகா இரக்கமுள்ள நல்ல தகப்பனேமை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனை இவ்வளவு நாள் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. இனி இந்த ஆராதனைக்கு ஒரு வாரம் கூட, ஒரு மீட்டிங் கூட நான் மிஸ் பண்ணாமல் வருவேன். ஆண்டவர் என்னை உணர்த்தினார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை கைகளுக்கு உயர்த்தி நம்முடைய பிள்ளைகளை
கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. 132 சங்கீதம் 2 வசனத்தின்படி உடைய பிள்ளைகளை சியோனிலிருந்து நீர் ஆசீர்வதிக்க உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்குறப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி வராத பிள்ளைகள் கொஞ்சம் மழை பெஞ்சால் ஆண்டவரே அப்பா இயேசு அவங்க நனைஞ்சு கரைஞ்சி போயிட போல இன்னைக்கு வர முடியாமல் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே வரட்டும் அப்பா, வரட்டும். தேவனுடைய ஆலயம் என்றால், ஆராதனை என்றால் அவர்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நிறைய இடத்துல சரியான சத்தியம் இல்லை. அங்கெல்லாம் ஆண்டவரே போய் ஆண்டவரே அப்பா காசுக்காகவும் ஆண்டவரே அப்பா சத்தியத்தை விற்கிற இடத்திலே கூட்டத்திற்காகவும் ஓடுகிறார்கள். ஆனால் நல்ல சத்தியம் ஆண்டவரே, நல்ல சபை ஆண்டவரே இடத்திலே ஓடி வர கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.